ஜஸ்ட் வின்சென்ட்டு. நம்ம இங்கே சென்னையில் திருமுடிவாக்கம்ன்ற இடத்துல புத்துக்கோயிலுக்கு ஆப்போசிட்டில் ஒரு 57 சென்ட்டில் சிறுவடை நாட்டு கொடுத்தாங்க. எவ்வளோ இது பண்ணிட்டுருக்கீங்கண்ணா? எத்தனை வருஷமாக இது பண்ணிட்டுருக்கீங்க? ஒரு 4 வருஷமாக பண்ணிட்டுருக்கேன். என்னென்ன பண்ணிட்டுருக்கீங்கண்ணா நீங்கள்? நம்ம இங்கே மேஜராக சிறுவடை. ஓகேண்ணா. அதுக்கு அடுத்தபடியாக வான்கோழி. ஓகேண்ணா. கொஞ்சமாக முயல், ஆடை, அப்புறம் ஸ்மால் பன்னீர், கேரட்ஸ் இதெல்லாம். பிஸ்னஸ்க்காக பண்ணிட்டுருக்கீங்களா இல்லை ஓன் பர்பஸ்? பியூர்லி பிஸ்னஸ்ண்ணா. சிறுவடையில் என்ன எவ்வளோ வருஷம் பண்ணிட்டுருக்கீங்க நீங்கள்? ஒரு 4 வருஷமாக என்கிட்ட இருக்குது. ஓகேண்ணா. ஃபுல் ஃப்ளெஜில் வெறுமே சிறுவடை மட்டுமே ஒரு 3 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு முன்னாடி நிக்கோபாரி, அசில் கிராஸ், கடக்நாத் சிறுவடை, கழுத்தர்தான், இப்படி 5 ப்ரீட் வச்சுருந்தேன். ஓகேண்ணா. இப்போ வந்து சிறுவடையும் கழுத்தர்தானம் மட்டும் ஒரு 4 வருஷம். ஏன்னால் இது எல்லாமே பண்ணிவிட்டு எதனால் லாஸ்ட்டாக இந்த பிஸ்னஸ் வந்துருக்கீங்க? இந்த மல்ட்டியாக என்னால் பண்ண முடியல. ப்ரீட் மிக்ஸ் ஆகும். ஒரு பார்ட்டி தனித்தனியாக பார்ட்டிஷன் வேணும். ஓகே. இங்கேருந்து சேவலப்பட்டு அந்த பக்கம் போயிடவே கூடாது. ஓகே. அது மாதிரிலாம் பண்ண முடியல. அதுக்கு இன்னும் திருப்பி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் நிறைய செலவு பண்ணணும். ஓகே. வேலைகள் அதிகமாகிடும். 5 இடத்துக்கு போய் தனித்தனியாக ஃபீடு தண்ணி. ஓகே. அந்த மாதிரிலாம் இருக்கிறதுல பெட்டராக எனக்கு சிறுவடை தோணுச்சு. அதனால் சிறுவடை மட்டும். ஓகேண்ணா. இதுக்கு தீவனன்றப்போ எப்படி என்னென்ன சிட்டியில் பொறுத்தளவுக்கு எப்படி பண்ணிகிட்ருக்கீங்க? ஃபீடு வந்து பேரண்ட்டுக்கு எப்போவுமே காலையில் நெல், மத்தியானம் அசோலா, இல்லைன்னா காய்கறிகள், இல்லைன்னா புல், இந்த மாதிரி. ஈவினிங் வந்து கம்பு சோளம் அரைச்சி மீன் வேஸ்ட் வேக வச்சு அனுப்பி. இது உங்களுக்கு மந்த்லியா இல்லை டெய்லி எவ்வளோ செலவாகுது இதுக்காக? ஃபீட் காஸ்ட் பெருசாக ஆகாது. எனக்கு ஒரு ஆவரேஜாக ஒரு 200லேருந்து 300 பேரண்ட் எப்பவுமே இருக்கும். ஓகே. இன்றைக்கி டேட்டில் ஒரு 100 சில்லரை இருக்குது. ஓகே. இன்னும் ஒரு 15 நாளைக்கு ஒரு வாட்டி ஒரு மூட்டை கம்பு சோளமும். ஓகேண்ணா. இது தீவனன்றப்போ பசுந்தீவனமாக நீங்கள் அசோலா பண்ணியிருக்கீங்க. அது எப்படி உங்களுக்கு ப்ராஃபிட் கரெக்டாக இருக்குங்களா இல்லை ஈக்குவல் பண்ண முடியுதா தீவனத்துக்கு? இது கரெக்டான ஹீல்டு இருக்குங்களா? ஹீல்டு இருக்குது. நமக்கு ரெகுலராக இந்த 2 பெட்டு தான் போட்டிருக்கேன். என்கிட்ட ஆக்சுவலாக 6-7 பெட் இருக்குது, பெரிய பெரிய பெட்டு. ஓகேண்ணா. இப்போதைக்கு 2 தான் போட்டிருக்கேன். ஏன்னா இவ்வளோ நாள் மழை காலம் புல் நிறைய கிடச்சிது. ஓகே. இனி கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்டெண்ட் பண்ணி போகணும். எல்லா பெட்டும் ஃபுல் ஆகும்போது எனக்கு வந்து ஒரு நாளைக்கு 2லேருந்து 3 20 லிட்டர் பெயிண்ட் பக்கெட் ஃபுல்லாக அசோலா கிடைக்கும். அசோலான்றப்போ வெயிலில் பண்ணும்போது சில பேர் வந்து வராதுன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு எப்படி அது ஈல்டு கொடுக்குதுங்களா எப்படிங்க? அதுதான் நம்ம அந்த ஷேட் நெட் போட்டுருக்கோம் இல்லையா, அதனால ஓகே பெரிய இஷ்யூ கிடையாது. ஓகே. நிழலில் இருந்தால் தான் வரும்னு சொல்கிறாங்க மேக்ஸிமம், அதுக்காக கேட்குறேன். நிழலுக்காக தான் ஷேட் நெட். ஓகேங்கண்ணா. இப்போ கோழின்னு வரப்போ உங்களுக்கு அது மூலயமா இருக்கிற வருமானம் எப்படி எப்படிலாம் நீங்கள் எடுக்கிறீங்க? குஞ்சு உற்பத்தி தான். நம்ம ஜென்ரலாக எக்ஸாக சேல் பண்ணுறது இல்லை. ஓகேண்ணா. எவ்வளோ முட்டை கிடைச்சாலும் எல்லாமே குஞ்சாக உற்பத்தி பண்ணிடுறோம். ஒரு நாள் குஞ்சு, 1 மாதம் குஞ்சு, 2 மாதம் குஞ்சு. இல்லை இது சேல் பண்ணுறீங்களா இல்லை உங்களோட ஓன் பர்பஸ் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறீங்களா? சேல் தான். நம்ம பிஸ்னஸ் ஏதாவது பண்ணிட்டுருக்கோம், சேல் தான். ஓகே. இங்கே எவ்வளோ கோழி இருக்குது, எவ்வளோ முட்டை வருது, நீங்கள் எப்படி அதை ஹேட்சிங் பண்ணுறீங்க? ஃப்ளோட்டிங்லேயே இருக்குங்க பேரண்ட். ஆவரேஜாக ஒரு 200 பேரண்ட் எப்போவுமே மெயின்டைன் ஆகும். இப்போ வந்து ஒரு 100 சில்லரை இருக்குது. ஓகேண்ணா. ஆவரேஜாக எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு 20-25 முட்டை முட்டை. இது ஹேட்சிங்கன்றப்போ எப்படி பண்ணுறீங்க? எவ்வளோ முட்டை நீங்கள் ஹேட்சிங் வைக்கிறீங்க? 9 days ஒன்ஸ். அதாவது இந்த மாதிரி கம்மியாக பேரண்ட் இருக்கும்போது 9 days ஒன்ஸ் இருக்கும். ஓகேண்ணா. பேரண்ட் அதிகமாக இருக்கும்போது, முட்டை அதிகமாக கிடைக்கும்போது 6 days ஒன்ஸ் இருக்கும். ஓகே. அந்த 18 days சைக்கிள் ஷட்டரில் வைக்க வேண்டிய 18 days சைக்கிளை ஓகே 3ஆக பிரித்து 6 days ஒன்ஸ் வச்சுருவோம். ஓகே. 6 days ஒன்ஸ் ரெகுலராக 6 ஆச்சு. நீங்கள் ஹேட்சிங்கில் எவ்வளோ அதில் நீங்கள் வைக்கிறத எவ்வளோ லாஸஸ் கிடைக்குது உங்களுக்கு? எப்படி ஆவரேஜாக ஒரு 70 to 75% ஆச்சு ஆகும். 70 to 75%. அதாவது எக்கு லோட் பண்ணும்போது ஃபில்டர் பண்ணாமல் வச்சா. ஓகே. அதில் நிறைய ஃபில்டர் பண்ணி ப்ராப்பராக வச்சா ஒரு 85%. ஓகே. முட்டைன்னு வரப்போ நீங்கள் அதை எப்படி கரெக்டாக பார்த்து எப்படி பண்ணுறீங்க? இப்போது ஃபஸ்ட் டைமாக பொரிக்கிற முட்டை, கோழி பொரிக்கிற முட்டை இருக்கும். அதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது. எந்த முட்டையாக இருந்தாலும் தூக்கி மிஷினில் வச்சுருவோம். ஓகே. ஒரு 1 வீக்கில் கேண்ட்லிங் பண்ணி கருக்கூடாத முட்டையை எடுத்துருவோம். ஓகே. மீதி இருக்கிறதுல ஹேட்ச் ஆகிடும். ஓகேண்ணா. இப்போ அடுத்து குஞ்சிங்கன்னு வரப்போ அதை எப்படி பராமரிக்கிறீங்க? என்ன மெத்தடில் எப்படி பண்ணுறீங்க? ப்ரூடிங் ஜென்ரலாக மேக்ஸிமம் இன்குபேட்டர்லேருந்து பொரிச்ச உடனே எத்தனை கோழி அடையில் இருக்கோ ஆளுக்கு 15 குஞ்சுன்னு விட்டுருவோம். ஓகே. கோழிகள் அடையில் இல்லாத டைம் ப்ரூடிங். ஓகே ஓகேண்ணா. அடுத்ததான் நம்ம பண்ணையில் வான்கோழி இருக்கிறதா சொல்லியிருந்தீங்க. அதை பற்றின கொஞ்சம் டீட்டெயில் சொல்ல முடியுங்களா? வான்கோழி அதுவும் கிட்டத்தட்ட ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணலேருந்தே இருக்குது. ஆனால் அதிக குவான்டிட்டியாக ஒரு 1.5-2 வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம். ஓகே. பேசிக்காக என்ன பண்ணுவோன்னா ஒரு 50லேருந்து 100 சிக்கு எடுப்போம். ஓகேண்ணா. அது வளர்கிற வரைக்கும் சேல் பண்ணிட்டே இருப்போம். சப்போஸ் சேல் ஆகிடுச்சுன்னா அடுத்து மறுபடியும் சிக்கு வெளியிலேருந்து சோர்ஸ் பண்ணுவோம். ஓகேண்ணா. வளர்த்துட்டே இருப்போம்.
அதில் 1-2 பேரண்ட்டாக வச்சுட்டு அதுலேருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு ஓகே. அந்த பேரண்ட்டையும் சேல் பண்ணிட்டு அப்படியே சும்மா ஒரு சைக்கிள் மாதிரி ரொட்டேஷனாக நீங்கள் பேரண்ட்டாகவும் அதை சேல் பண்ணுறீங்களா? பேரண்ட்டாக எந்த இருக்கோ சேல் பண்ணிவிடும். ஓகே. இது வந்து நம்ம சிறுவடைக்கு ஒரு அடிஷ்னலாக உபத்தொழில் மாதிரி அதுக்கு சப்போர்ட்டிவாக இது இருக்கும். இது கறிக்காக எப்படிண்ணா இப்போ சிட்டியை பொறுத்தளவு வான்கோழி கறிக்காக எடுத்துக்கிறாங்களா இல்லை எப்படி எப்படி வந்து டெலிவரி பண்ணுறோம் சென்னை ஃபுல்லாக நம்ம ஃபார்ம்லேருந்து ஒரு 20-25 கிலோமீட்டர் சரௌண்டிங்க்கு டெலிவரி பண்ணுறோம். ஓகேண்ணா. ஸோ அதனால 1 கிலோ ஆர்டர் பண்ணாலும் கொடுப்போம். அதனால பிரச்சனை இல்லாமல் போயிட்டு நம்ம பண்ணைக்கு டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி முட்டை வாங்குறதுக்கு கறிக்காக கறி தாராளமாக வாங்கிக்கலாம். நம்மளே கறி கடை வச்சுருக்கோம். ஓகேண்ணா. இங்கே லைவாக வாங்கிட்டு போய் அங்கே கறி கடையில் க்ளீன் பண்ணி கொடுத்துருவோம். பண்ணைக்கு பக்கத்துலேயே இருக்குங்களா இல்லை எப்படி தனியாக கடை வச்சுருக்கீங்களா? வந்தீங்களே அந்த மெயின் ரோட்டில் ஃபஸ்ட்டு கடை நம்ம கடை தான், PRK சிக்கன் சென்டர். ஓகே. இப்போ வான்கோழியை பொறுத்தளவுக்கு தீவனம் எப்படி சிறுவடைக்கும் எதுக்கும் ஒன்றாவே பண்ணுறீங்களா இல்லை தனித்தனியாக பண்ணிட்டுருக்கீங்களா? ஒன்றாவே மாறுவேன். அதாவது சிறுவடை அதிகமாக தானியங்களை சாப்பிடுவோம், கொஞ்சமாக தீவனம் சாப்பிடுவோம். வான்கோழிகள் அதிகமாக பசுந்தீவனம் சாப்பிடுவோம், கொஞ்சமாக தானியங்கள் சாப்பிடுவோம். பசுந்தீவனம்ன்றப்போ அங்கே கம்மியாக இருக்குது, நீங்கள் எப்படி அதை மெயின்டைன் பண்ணுறீங்க? இதுவும் கம்மியாக இருக்குது. இந்த கொடுக்காப்புளியை சாப்பிடுவோம், பாதாம் சாப்பிடுவோம், இந்த பேர்ட் செரி இலையை சாப்பிடுவோம். ஓகே. தென்னை ஓலையை வெட்டி போட்டால் சாப்பிடுவோம். இங்கே இருக்கிற புல் கில்லு எதை பிடிக்க போட்டாலும் சாப்பிடுவோம். ஓகே. ஸோ பசுந்தீவனத்துக்கு நமக்கு பிரச்சனையே இல்லை. கிட்டத்தட்ட ஆடு என்னென்ன சாப்பிடுமோ எல்லாத்தையும் மாற்றி சாப்பிடுவோம். அதுவும் ஹேச்சிங் எப்படி பண்ணுறீங்க? அதுவும் சிறுவடை கூட சேர்த்து ஹேச்சிங் வைக்கிறீங்களா? இன்குபேட்டரில் ஹேட்ச் பண்ணி தாய்க்கோழியோட வரும். அது ஹேச்சிங்னு வரப்போ நீங்கள் எவ்வளோ டேஸ் அது 28 டேஸ் வைக்கிறீங்களா? இதுக்கும் அதுக்கும் சேம் டேஸ் தான் ஹேச்சிங் ஆகுதுங்களா இல்லை எப்படி? கோழிக்கு 21 டேஸு, வான்கோழிக்கு வந்து 28 டேஸ். ஓகே ஓகே. ஒரு 7 நாள், ஒரு வாரம் கூட. சரி. இல்லை இன்னும் பேரட் ஐட்டம் பண்ணுறதா சொல்லியிருந்தீங்கன்னா அது எப்படி இங்கே எப்படி என்ன மெத்தடில் பண்ணிகிட்ருக்கீங்க? இது வந்து நான் ஃபுல் ஃப்ளெஜில் கமர்ஷியலாக பண்ணல. ஓகேண்ணா. இது எப்படி அப்படின்னா இங்கே ஒர்க் பண்ணுறவருக்கு ஃப்ரீ டைம் இருக்குது. ஓகேண்ணா. நம்ம கோழி வான்கோழி எல்லாமே தீனி தண்ணி வச்சு க்ளீன் பண்ணி எல்லாம் போகக்கூட ஓகே ஃப்ரீ டைம் இருக்குது. ஸோ அடிஷ்னலாக ஒரு சின்ன இன்கம்னு ஓகே ஒரு 4 பேர் நல்ல ப்ரீடிங் பேராக ப்ரூவன் பேராக வச்சுருக்கேன். ஓகேண்ணா. இது வந்து ஸ்மால் கன்னியூர்னு சொல்லுவாங்க. ஸ்மால் கன்னியூரில் நிறைய கலர் ஷேட்ஸ் வச்சு வெரைட்டிஸ் இருக்கும். ஓகே. இது வந்து பைனாப்பிள், நம்மள்ட்ட எல்லோ சைடட் இருக்குது, பைனாப்பிள் இருக்குது. ஓகே. இந்த மாதிரி இதுலேருந்து வர சிக்ஸை வந்து ஹேண்ட் ஃபீடிங் சிக்லேருந்து எடுத்து டேம் பண்ணி சேல் பண்ணிக்கிறோம். ஓகேண்ணா. ஸோ இது வைல்டாக அதாவது பேரண்ட் ரைஸ்டாக இருந்ததுன்னா அது வந்து இந்த மாதிரி ஃப்ரெண்ட்லியாக அவங்க கையில் இருக்காது. ஓகே. பயந்து ஓடும், கடிக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஒரு 25 டேஸில் பேரண்ட்டுக்கிட்டேருந்து எடுத்துகிட்டு நம்ம ஃபீட் பண்ணி இது வந்து டேம் பண்ணி சேல் பண்ணுறோம். இந்த மாதிரி நீங்கள் இது இப்போது ஜோடியாக பேராக நீங்கள் சேல் பண்ணுறீங்களா இல்லை எப்படி? இல்லை, இது வந்து வெறுமே டேம்டு சிக்ஸ் மட்டும் சேல் பண்ணுவோம். ஓகே. எப்போவாவது அடல்ட் பேர் இருந்தால் அதுவும் சேல் பண்ணுவோம். இதுக்கான அடைக்காகத்து இதெல்லாம் எப்படி ஹேச்சிங்லாம் எப்படி பண்ணிட்டுருங்க? நம்ம எதுவுமே பண்ணுறதில்ல, நம்ம தனியாக செட்டப் மட்டும் ரெடி பண்ணி வச்சுருவோம். இதுக்கும் இன்குபேட்டர் மெத்தட் தானே? பேரண்ட்டே ஹேட்ச் பண்ணி எடுக்கிறது. ஓகே ஓகேண்ணா. இதுக்கான நோய் மேலாண்மை இதெல்லாம் எப்படி இதுக்காக எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க? இது வரைக்கும் நோயின்னு வரல, வந்தால் தான் தெரியும். ஓகேண்ணா. இது வரைக்கும் வரல, அதனால் அப்படியே ஓடிட்டுருக்கு. இதுக்கான தீவனம் எப்படி நீங்கள் ஓனாக பண்ணிகிட்ருக்கீங்களா இல்லை கம்பு தெனை நீங்களாவே பண்ணிகிட்ருக்கீங்களா? கம்பு தெனை, அப்புறம் சன்ஃப்ளவர் சீட்ஸ், சஃபோலா சீட்ஸு, ஓகே, கேரட்டு, பீட்ரூட்டு, எல்லா காய்கறிகளும் இருக்குது, புல், ஓகே, எல்லாமே நார்மல் பச்சைக்கிளி மாதிரி தான் இதோடைய டயட் இருக்குது. ஓகே ஓகேண்ணா. இந்த ஹேண்ட் ஃபீடிங் சிக்குக்கு ஃபார்முலான்னு தனியாக விற்கும். ஓகே. அந்த ஃபார்முலா ஃபீட் பண்ணி குஞ்சுங்களை மட்டும் தனியாக ஃபீட். ஓகே ஓகே. இதை பேரண்ட்டுக்கிட்டேருந்து நம்ம செப்பரேட் பண்ணுறதுக்கு இன்னும் ரொம்ப முக்கியமான ரீசன் என்னென்னா, இது ரெண்டுமே ஒரே நெஸ்ட் பாக்ஸில் உள்ளது. இது ஒரு 5 days ஏர்லியாக பொறிச்சதுனால இவ்வளோ பெருசாக இருக்குது. இது கொஞ்சம் லேட்டராக இருந்ததுனால இவ்வளோ சின்னதாக இருக்குது. ஸோ இதையும் வச்சுருந்தோன்னா பேரண்ட்டுக்கு ஹெவி பேர்டன். இது பசியில் கத்திக்கிட்டே இருக்கும். பேரண்ட் போய் சாப்பிட்டு வாயில் எடுத்து போய் வேலை செஞ்சுட்டே இருக்கணும். ஒன்று. இன்னொன்று, இதை விட இது தான் ஓவர்டேக் பண்ணி ரொம்ப ஃபீடு எடுத்துக்கும். அதனால் இப்போ இந்த சிக்கன் நம்ம எடுத்துட்டோன்னா பேரண்ட்டுக்கு வேலையை ரொம்ப சிம்பிளாக குறைச்சி கொடுத்துட்றோம். இந்த சின்ன சிக் வளர்கிறதுக்கு பயங்கரமாக நம்ம ஹெல்ப் பண்ணுறோம். இந்த சிக்கை பயங்கரமாக நம்ம டேம் பண்ணி கொண்டு வர்றதுக்கும் யூஸ் பண்ணிக்கிறோம். சேலிங் மெத்தட் எப்படி நான் பண்ணிட்டுருக்கீங்க நீங்கள் சிட்டியை பொறுத்தளவுக்கு? சேல்ஸ் வந்து நமக்கு இதை பற்றி ஃபுல்லாக தெரியாது. இப்போ தான் ஒரு 6 months பண்ணிகிட்ருக்கோம். ஓகே. ஒன்று ஒன்றா தெரிஞ்சுக்கிறோம். ஓகே. எங்கள்கிட்ட இருக்கிற குவான்டிட்டிக்கு சேல்ஸ் ஒரு பெரிய இஷ்யூவாக தெரியல.
ஓகே, கம்மியாக இருக்கிறதால. அப்போ 2, 3ன்னு வரும். ஓகே. அது நம்ம ஃபேஸ்புக்கில் யூடியூப்பில் ஷார்ட்ஸாக போட்டாலே ஓகே. ஆகிடுது. ஸோ அப்படி தான் பண்ணிகிட்ருக்கோம். மேபி இதை ஃப்யூச்சரில் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஓகே. சும்மா நமக்கு ஒரு டைம் பாஸ் மாதிரி அடிஷ்னலாக இந்த ஃபார்மில் இதுவும் இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே. ஆஸ்டிச் கூட ட்ரை பண்ணுறேன், 1 பேர் 2 பேர் எங்கேயாவது கிடச்சிதுன்னா ஓகே. ஆஸ்டிச் ஒரு 2 விட்டுலாம். அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டீங்க. இப்போ ஃபார்மில் இருக்குங்களா இல்லை இனிமேல் தான் பண்ண போகிறீங்க? ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஏதாவது கிடச்சிதுன்னா சும்மா ஒரு 2 பேர். மேஜராக சிறுவடை வான்கோழிகள் இதுதான் பண்ணிகிட்டே இருக்கோம். ஓகே. இருந்தாலும் நமக்கு இடம் இருக்குது, என்ன வேணால் பண்ணலாம். லேபர் கரெக்டாக அமைஞ்சு டைம் இருக்குது அப்படின் போது எக்ஸ்டெண்ட் பண்ணலான்றது தான் இதெல்லாம் பண்ணிட்டு. ஓகே. தொழிலாக நீங்கள் எல்லாமே பண்ணி ட்ரை பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறீங்க. அப்படின்றப்போ உங்களுக்கு லாஸஸ் கஷ்டம் அப்படின்ற மாதிரி எதனா வந்திருக்குங்களா? எப்படி பண்ணியிருக்கீங்க? ஸ்டாண்டர்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். சிறுவடை வான்கோழி இதில் வந்து எனக்கு பெரிய அளவில் லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்ற லெவலுக்கு வந்தாச்சு. ஓகே. ஸ்டாண்டர்டாக அது ரன் ஆகிட்டே இருக்கும். ஓகே. ஸோ இன்னும் எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணுறவங்களை எப்படி யூஸ் பண்ணிக்கலாம், ஓகே, நம்ம இந்த இடத்த எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம், இதை தான் நம்ம பிளான் பண்ணி பண்ணிகிட்டே இருக்கோம். ஓகே. ஸோ அதில் வந்து ஒரு பார்ட்டாக இது இனி ஃப்யூச்சரில் மரச்செக்கும் போடலான்ட்டு இருக்கோம். ஓகே. ஸோ அந்த மாதிரி ஒன்று பண்ணி கரெக்டாக, ஏன்னா நம்ம இன்குபேட்டர் மேனுஃபேக்சர் பண்ணுறோம், ஓ, கேஜஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறோம், ஓகே, சிறுவடை வான்கோழிகள் சிக்ஸ் ஹேட்ச் பண்ணி கொடுக்குறோம், வெளியிலேருந்து முட்டை கொடுத்தா அதை ஹேட்ச் பண்ணி கொடுப்போம். ஓகே. இப்படி மல்ட்டியாக பண்ணிகிட்டு இருக்கோம். எல்லாத்துக்கும் சேர்த்து 3 பேர் இருக்காங்க ஒர்க் பண்ணுறதுக்கு. ஓ, மேன் பவர் வச்சு தான் நீங்கள் ஒர்க் பண்ணி, நீங்கள் ஓனாக பண்ணல அப்படி தானே? ஓனாக நான் வேலை செய்ய மாட்டேன் அப்படி இல்லை, நானும் பண்ணுவேன். ஓகே. எல்லாம் 3 பேர் இருக்காங்க. யாராவது நமக்கு இங்கே டாப் டு பாட்டம் எல்லாமே தெரியும். ஒரு 2 இயர்ஸாக யாருமே இல்லாமல் நான் ஒரு சிங்கிளாக பார்த்தது தான். ஓகே. இப்போ 3 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. ஓகே. இன்குபேட்டர் பற்றி பேசுனீங்க. இன்குபேட்டர் நீங்கள் எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டுருக்கீங்க? எப்போ வந்து பண்ணிட்டுருக்கீங்க? இன்குபேட்டரும் நான் ஒரு 4 இயர்ஸாகவே பண்ணிட்டேன். 4 இயர்ஸ் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து பண்ணிட்டுருக்கீங்களா? ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணும்போதே ஃபஸ்ட்டு ஒரு இன்குபேட்டர் செஞ்சு தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே. ஓகே. எக்ஸ் வச்சு ஹேட்ச் பண்ணி தான் எடுத்தேன். நீங்கள் ஓனாக எக் வாங்கி வச்சு ஹேட்ச் பண்ணி தான் ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணீங்க? அப்புறம் கவர்மெண்ட் மாதவரத்தில் நிறைய சிக்ஸ் எடுத்தேன். ஓகே. நான் பண்ணும்போதே விவி ஃபார்ம்ஸ் பாலாஜி அவருக்கும் சேர்த்து பண்ணேன். ஓகே. ஸோ அது நல்லா இருந்ததுனால அப்படியே கண்டினியூ பண்ணி அதை ஒரு பிஸ்னஸாக பண்ணி அதையும் 4 இயர்ஸாக. ஓகே. ஓகே. நீங்கள் சிறுவடன் வச்சு மெயின்டைன் பண்ணிட்டுருக்கீங்க. அதுக்கான நோய் மேலாண்மைலாம் எப்படி பார்த்துட்டு இருக்கிறீங்க? எப்படி? அது எல்லாமே எனக்கு ஒரு 2 வருஷம் தாங்க தேவைப்பட்டுச்சு. 2 வருஷம் எனக்கு நோய் மேலாண்மை நிறைய தேவைப்பட்டுச்சு. நிறைய பிரச்சனைகள் வந்துட்டே இருந்தது. ஓகே. அதுக்கப்புறம் வரதே இல்லை. ஜென்ரலாக பெரிய அளவில் எனக்கு நோய் வர்றதில்லை. வந்தாலும் நான் அதை பெருசாக கண்டுக்கிறதும் இல்லை. ஓகே. அது அப்படியே அதுவாக ரெக்கவர் ஆகி அதுவே போகிற மாதிரி தான். நீங்கள் அதுக்காக எதுவும் ஸ்டெப் எடுக்கிறதில்ல? இன்னைக்கு காலகட்டத்தில் நான் எதுவும் பண்ண வேண்டிய சூழ்நிலை இதுவரை. நீங்கள் அதுக்காக எதனா ஸ்பெஷலாக ஏதாச்சும் தீவனத்தில் ஏதாச்சும் பண்ணுறதோ மற்றபடி என்ன பண்ணி? ரெகுலராக கொடுத்துருவேன். ஓகே. கரெக்டாக போட வேண்டிய வேக்சின் கரெக்டாக போட்டுருவோம். ஒரு நாள் கூட மிஸ் பண்ண மாட்டோம். ஓகே. அது இல்லாமல் டைம் இருக்கும்போது இந்த கஷாயங்கள் இதெல்லாம் காய்ச்சி கொடுக்குது. நம்ம ஃபார்ம்லேயே இல்லாத மூலிகையே கிடையாது. ஓகே. ஓகே. நிற்கிறதே அருகம்புல் தான். அருகம்புல் கீழே குப்பைமேனி, ஓகே, காடத்தோடா, கருணுச்சி, ஓகே, முருங்கை, இல்லை என்னென்ன மேக்ஸிமம் மூலிகை இருக்குமோ அது எல்லாமே இங்கே இருக்குது. ஓகே. ஃப்ரீயாக இருக்கும்போது ஒரு நாள் டக்குன்னு கஷாயம் காய்ச்சி வச்சிட்டாங்கன்னா ஒரு 3 நாள் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஓகே. கஷாயம் வரும்போது நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? அவங்கவுங்க ஒரு மெத்தட் பண்ணிகிட்ருக்காங்க கஷாயம் வரப்போ. ஒரு மெத்தட் இல்லை, கையில் கிடைக்கிற மூலிகை எல்லாம் கடலை போடுறதெல்லாம் வெட்டுவோம். ஓகே. கத்திரிக்கோல் வச்சு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி தண்ணியில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு தண்ணி. ஓகே. ஓகே.